அண்ணாமலை செருப்பு போட்டார். செருப்பு போட்டுட்டது. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு முன்னாலே செருப்பு போட்டு விட்டார்கள். ஏன்னா அகற்ற முடியாதுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. அண்ணாமலையாலேயே தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்க முடியவில்லை என்றால் என்னுடைய நல்ல நண்பன் நயனார் நாகேந்திரன் புன்னகையால் என்னை ஆட்கொண்டவன், அவரால் எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. அவருக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் நீங்களா எடப்பாடி பழனிசாமியா என்பது போக போக உங்களுக்கு அவர்கள் புரிய வைப்பார்கள். ஒரு காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்லுகிறார்களே, அந்த காமன் மினிமம் புரோகிராமில் என்ன அம்சம் என்று சொல்வார்களா? தமிழ்நாட்டுக்கான என்றால் நான் கேட்கிறேன், எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியவில்லை, எங்கள் மீனவர்களை கைது செய்கிறார்கள், அவர்களுடைய படகுகளை சூறையாடுகிறார்கள், அவர்கள் உடைமைக்கும் உயிருக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லை, அதை காமன் மினிமம் புரோகிராமில் சேர்ப்பார்களா? ஏற்கனவே திமுக பாஜகவோட கூட்டணி வைத்த போது அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்தது. அது மாதிரி நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது அந்த செயல் திட்டம் மதச்சார்பின்மைக்கு அவங்கள்ட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு தான் சேர்ந்தோம். ஜெயலலிதாவுக்கு முன்னிலையில், வைகோவுக்கு முன்னிலையில லால்கிருஷ்ணன் அத்வானி திருநெல்வேலி மகாநாட்டில் மதச்சார்பின்மையை பிஜேபி கட்சி ஏற்றுக்கொள்கிறது என்று அறிவிக்க செய்துட்டு அந்த கூட்டணியில இருந்தோம். இன்னைக்கு அறிவிப்பாங்களா? அறிவிக்க முடியுமா? நீ வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் கலவரம் 18 பேர் செத்து போனார்கள். இருக்கிற நிலைமையை இந்த நாட்டில் இல்லாமலாக்கக்கூடிய காரியத்தை தவிர சும்மா இருக்கிற புண்ணில வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்களே, இதை காமன் மினிமம் புரோகிராமில் சேர்ப்பீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை விட, யுனைடெட் அரபு எமிரேட்ஸை விட, இந்தோனேஷியாவை விட இஸ்லாமிய பெருமக்கள் அதிகம் வாழுகிற நாடு இந்தியா. இன்றைக்கு உன்னுடைய வெறுப்பு அரசியலில் அந்த மக்கள் இன்றைக்கு அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள். நீ கொண்டு வந்து சேப்பியா? அந்த வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல? ஆமா. அப்ப கொள்கை வேற கூட்டணி வேறங்கிறாங்க. அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சது இல்ல, அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு பேச்சுவார்த்தையை நடத்துன்னு சொன்னியா நீ? அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்ல முடிந்ததா உன்னால?